இப்போ எதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன்னா 72nd நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அதாவது 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய விருதுகளை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறையா லாங்குவேஜஸில் நிறையா ஃபிலிம்ஸ் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்குச்சு. அதுலலாம் அதுவும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்னை ரொம்ப எது ஆச்சரியப்பட வச்சதுன்னா ஒரு படம் இருக்கு. சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது ராயன். உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன், மூடின்னு வாங்கிக்கணும். ஏய் நீ அட்ரி செல்லம். மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 72nd நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் தேசிய விருதுகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதில் நிறையா மூவிஸ் வந்து நிறையா லாங்குவேஜஸில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்குன்னு நான் சொன்னேன்ல. அதில் தமிழில் வந்து எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு, என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதை வந்து நான் சொல்ல போகிறேன் தமிழில். உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷில் வேணும், மலையாளத்தில் வேணும், கன்னடாவில் வேணும், தெலுங்கில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த தேசிய விருதுகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 10 அவார்ட்ஸ் அடிச்சிருக்கு. ஓகேவா, 10 விருதுகள். எதெல்லாம் வந்து எந்தெந்த கேட்டகரிஸில் வந்து அவார்ட்ஸ் அடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் என்னென்னா ராயன் படம், அதாவது தனுஷ் இயக்கி நடித்தார்ல, அது வந்து பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம், அதில் வந்து அவார்டு அடிச்சிருக்கு. பெஸ்ட்டு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி. எந்த படத்துக்காகனா அமரன் படத்துக்காக இவர் வந்து பெஸ்ட்டு டேரக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. பெஸ்ட்டு எடிட்டிங் கே கலைவாணன். எதுக்காக பார்த்தீங்கன்னா அமரன் படத்துக்காக. பெஸ்ட்டு மியூசிக் டைரக்ஷன் அது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ். எதுக்காக வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அமரன் படத்துக்காக தான். பெஸ்ட்டு ஆக்ஷன் டைரக்ஷன் அனலரசு. அவர் எதுக்காக வாங்கியிருக்காருன்னா மகாராஜா படத்துக்காக, விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார்ல அதுக்காக. பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ப்ரமோட்டிங் நேஷனல் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்ட் வேல்யூஸ் கேப்டன் மில்லர் அந்த படத்துக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் ஆக்டர் அவார்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்காக. இது எதுக்காகனா கேப்டன் மில்லர் படம் இருக்குல்ல அதுக்காக கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அது இருக்குன்னா மகாராஜா, அதாவது விஜய் சேதுபதி பொண்ணாக வருவாங்கள்ல அவங்களுக்காக இந்த பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நான் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் வந்து பெஸ்ட்டு சவுண்ட் டிசைன் எதுக்காகனா ப்ளூ சவுண்ட் டிசைனர் அவருக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிம் அந்த கேட்டகரியில் வரும். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி 10 அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 அவார்ட் கேட்டகரி சொன்னல, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராயன் படத்துக்கு வந்து பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் அவார்டு கொடுத்தது வந்து சோஷியல் மீடியாவில் நானும் பார்க்குறேன், நிறையா பேர் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், அது ஓகே தான். ஆனால் அது எப்படி எல்லாரோட டேஸ்ட்டும் ஒரு படத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்கும்? இப்போ வந்து ராயன் படத்துக்கு அகைன்ஸ்டாக யாருமே கிடையாது. அதே மாதிரி தனுஷோட டைரக்ஷன் அப்புறம் அவரோட ஆக்டிங்க்கு அகைன்ஸ்டாக யாருமே கிடையாது. ஆனால் ராயனுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி தான் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ராயன் படம் நல்லா இல்லை அப்படின்றத காரணம் கிடையாது. ராயன் கூட வந்து 2024 அது கூட வந்து நிறையா படங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் ராயனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே ஹிட் ஆச்சு. அது என்னன்னா 2024 பார்த்தீங்கன்னா மெய்யழகன் வந்திருக்கு. மெய்யழகன் வந்து எப்படிப்பட்ட படம், அதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா இந்த ஒரு வீடியோ பத்தவே பத்தாது. ஓகேவா, மெய்யழகன் வந்து ரொம்பவுமே அருமையான படம். அதுக்கு ஏன் போகல அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் மகாராஜாவும் ரொம்ப சூப்பரான படம். 2024 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னா அந்த மகாராஜா சொல்லலாம். இதுக்கெல்லாம் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் வரேன், ஏதோ கொடுக்கணுமே கொடுத்த மாதிரி சில அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாழை நம்ம மாரி செல்வராஜோட டைரக்ஷனில் வந்துச்சு. அந்த படம், அந்த பையன்லாம் எப்படி நடிச்சிருப்பான். அந்த படம் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நிறையா மக்கள் மனசில் உள்ளே போய் நின்ன படம் வந்து வாழை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லப்பர் பந்து நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அமரன் ஓகே நல்லா இருந்துச்சு. விடுதலை பார்ட் 2 அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. லவ்வர் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கோட்டு வேட்டையன் அதெல்லாம் உங்களுக்கு கருடன் வந்துருந்துச்சு. தங்கலான் வழக்கம் போல் இந்த டைமும் வந்து விக்ரமோட எஃபர்ட்ஸ்க்கு வந்து பலன் இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அவருக்கு புதுசு இல்லை, இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. இந்த டைமும் அந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராயன், அந்தகன், அப்புறம் வந்து கொட்டுக்காளி பற்றி என்ன சொல்கிறது, ஒருவேளை இதை வேறு லாங்குவேஜில் இருந்து தான் இன்னும் தூக்கி கொண்டாடி இருப்பாங்களோ என்னவோ. அப்புறம் ப்ளூ ஸ்டார் வந்திருக்கு, அயலானு, சைரனு, அப்புறம் மிஸ் யூ, இன்னும் இந்த மாதிரி நிறையா படம் வந்திருக்கு. அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா போகுமிடம் வெகு தூரம் இல்லை. அதெல்லாம் வந்து நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். இது நான் ஜஸ்ட்டு மேலாப்பில் இருந்த ஒரு 10-20 படங்கள் தான் சொல்கிறேன். இதை தாண்டி நிறைய நல்ல படங்கள் இருக்குது. சரி ஓகே, ராயன் ஒரு நல்ல படம் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி ராயன் ஒரு நல்ல படமா அப்படின்றது வந்து என்னோட கருத்து மட்டும் கிடையாது. சோஷியல் மீடியாவில் இன்னுமே வந்து நிறைய பேர் அதை கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு, அதுவும் மெய்யழகன்லாம் விட்டுட்டு எப்படி நீங்கள் வந்து பெஸ்ட் ஃபிலிம் வந்து அதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு. இது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ராயன் வந்து ஏ சர்டிஃபிகேட். எதனால் அது ஏ சர்டிஃபிகேட்னா, நிறையா பிளட் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஃபைட் சீன்ஸு, அது ஒரு மாதிரி ஃபுல்லாக அந்த ஆக்ஷன் இதுலேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் கட்டில் போயிட்டுருக்கும். இப்போது அப்கமிங் ஜென்ரேஷன், இப்போது புதுசாக படம் எடுக்கிறவங்க அவங்களுக்குலாம் என்ன மைண்ட் இருக்குன்னா,
இப்போ வந்து நம்ம மெய்யழகன் மாதிரிலாம் ஸ்லோ பேஸ்டாக அமைதியாக படம் எடுக்க தேவையில்லை, அப்படி எடுக்கக்கூடாது. மகாராஜா மாதிரி ரைட்டிங்கில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாலாம் எழுத தேவை கிடையாது. வாழை மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலாக டச் பண்ணி எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. இதெல்லாம் இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை மாதிரி ரொம்பலாம் நீங்கள் ஹிட் ஆகிற மாதிரிலாம் கதை எழுதணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் மேலாப்பில் இந்த மாதிரி சும்மா ஜாலியாக ப்ரீவியஸ் படங்கள் ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு எடுத்து ஒரு ஆக்ஷன் இது பிளட் ஷீட்டோட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது அவார்டு அடிக்கும் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். ஏன்னா இது நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். மற்ற படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் ராயன் வந்து அந்த ராயன் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். இந்த படங்கள்லாம் தாண்டி ராயன் அடிக்குதுன்னா அப்போது அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கோ புதுசாக வந்து நான் படம் எடுக்கணும், இந்த மாதிரி படங்கள் தான் இதாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து ஓகே ராயனுக்கு அவார்டு கிடச்சுன்னா ராயன் வந்து இது எல்லாத்தையோட நல்ல படம் தான் இருக்கும் போல், ராயன் மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு வரணும் போல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் ஃபிக்ஸ் ஆகும். அது போக இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறவங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா, அப்போ நம்ம இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி தோணும். அது கொஞ்சம் டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி படங்கள் எடுத்தவங்களுக்கு. பெஸ்ட் டேரக்டர் வந்து ராஜ்குமார் பெரியசாமி கொடுத்துருக்காங்க அமரன். அது அமரன் பற்றி நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே அமரன் ஒரு நல்ல படம் தான். நம்மளோட ஒரு வாழ்க்கை வரலாறை நல்ல முறையில் ஒரு சினிமேட்டிக்காக ஒரு கமர்ஷியலாக எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. அது வந்து பெஸ்ட் டேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் அது கூட இன்னுமே பெஸ்ட் டேரக்டரில் வந்து நிறைய இது இருக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்குலாம் டெக்னிக்கலாக என்னப்பா தெரியும், உனக்கு வந்து மூவி நாலேஜ் பற்றி தெரியுமா, ஜூரி அதாவது அந்த அவார்ட்ஸ் அதை வந்து ஜட்ஜ் பண்ணுறவங்க வந்து ஜூரிஸ், அந்த ஜூரிஸோட ஃபைனல் டிசிஷன் தான் ஒரு படத்துக்கு உண்டான அவார்டை கொண்டு போய் சேர்க்குது. ஸோ ஜூரிஸ் மாதிரிலாம் உனக்கு நாலேஜ் இருக்குமா, ஜூரிஸ் எந்தெந்த இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ கூட போய் கூகுள் அடிச்சு அந்த ஜூரியாக இருக்க என்னென்ன இதெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வேணும் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இருக்கும். அவங்க எந்த முறையில் படத்தை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் நிறையா இருக்கும். இதெல்லாம் தாண்டி மக்களோட ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, ஆனால் அந்த ஜூரி அவங்களோடது வந்து எந்த இதில் வந்து அவங்களோட ரசனை எதை இது பண்ணி அவங்க கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து இன்னுமே நிறையா கேள்விகள் எனக்கு வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எடிட்டிங் அது வந்து அமரன், பெஸ்ட் எடிட்டிங்கும் அமரனுக்கு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. பெஸ்ட்டு மியூசிக் டைரக்ஷன் ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே அமரனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இது கூட இன்னும் நிறையா இருக்குது. நான் சொல்கிறேன், அதை பேசிகிட்டே போகலாம். பட் ஜிவி ஓகே அவருக்கு ஓகே. அப்புறம் பெஸ்ட்டு ஃபிலிம் இது இது என்ன கேட்டகரின்னு பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு ஃபிலிம் ப்ரமோட்டிங் நேஷ்னல் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் வேல்யூஸ். இதுக்கெல்லாம் வேல்யூஸ் ஏற்ற மாதிரி, அதாவது நம்மளோட நாடு, இனம், மக்கள், என்விரான்மெண்டல், சுற்றுச்சூழல் இதுக்கெல்லாம் வந்து வேல்யூ சேர்க்குற மாதிரி ஒரு படம். இது வந்து புது கேட்டகரியாக என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் இதுக்கு வந்து இந்த கேட்டகரியை வச்சு இதுக்கு வந்து கேப்டன் மில்லருக்காக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல ஓகே. ஸ்பெஷல் மென்ஷன் ஆக்டர் வந்து தனுஷ், அது வந்து கேப்டன் மில்லருக்கு கொடுத்துருக்காங்க. வாழையில் அந்த சின்ன பையன் எவ்வளோ அழகாக நடிச்சிருப்பான் தெரியுமா. இப்போ வந்து தனுஷ் கொடுத்தது நான் தப்பே சொல்ல கிடையாது, தனுஷ் ஒரு நல்ல நடிகர். ஆனால் தனுஷ் கிட்ட கேட்டாலுமே தெரியும் அவர் வந்து அந்த என்ன சொல்கிறது, கேப்டன் மில்லரை விட மற்ற படங்களில் வந்து நிறையா சூப்பராக நடிச்சிருப்பார். ஆனால் 2024 வந்து அப்படி சொல்ல முடியாது. 2024 ராயனும் வந்துருச்சு, கேப்டன் மில்லரும் வந்துருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த ஜூரி யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சார்பாக வந்து இவங்க கலா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஜூரி. அவங்க சொல்கிறாங்க, நானும் கூகுளில் படித்து பார்த்தேன், என்னென்னா கிட்டத்தட்ட 400 படங்கள் வந்து இது நாமினேஷன் போயிருக்கு தேசிய விருதுகள். அதில் வந்து இந்த படங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 400 படங்களில் இவங்க உட்காந்து பார்த்து கடைசியில் வந்து பெஸ்ட் ஆக்டர் வந்து தனுஷ் கேப்டன் மில்லருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஓகே. அப்புறம் ஸ்பெஷல் மென்ஷன் விருதுகள் மேலெலாம் வந்து ஒரு மரியாதை இருந்துச்சு. எனக்கு லாஸ்ட் டைம் ஆஸ்கர் அவார்ட்ஸ் பார்க்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் நடாது அப்படின்ற மாதிரி ஆச்சு. இப்போ தேசிய விருதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே. இன்னும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லலாம், ஒருத்தவங்களை வந்து கௌரவிக்கணும்னு கொடுக்குற அவார்ட்ஸ் கிடையாது, இது வந்து நீங்கள் வந்து ப்ரொபகண்டா அவார்ட்ஸ்னு பேரை மாற்றிக்கோங்க அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் வந்து சவுண்ட் மிக்சிங், எதுக்குன்னா மெய்யழகனுக்கு கொடுத்துருக்காங்க. மெய்யழகன் வந்து இப்போ நான் 10 அவார்ட் கேட்டகரி சொன்னேன்ல, அந்த 10 அவார்ட் கேட்டகரியும் மெய்யழகன் படத்துக்கு வந்து நீங்கள் வந்து பொருத்தி வச்சு கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். பெஸ்ட்டு டைரக்ஷனுக்கு கொடுக்கலாம், பெஸ்ட்டு மியூசிக்கு கொடுக்கலாம், பெஸ்ட்டு எடிட்டிங் கொடுக்கலாம், பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிமுக்கு கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் நம்ம இப்படி சொல்லுவோம், அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ உப்புக்கு சப்பானியாக கொடுத்த மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் சவுண்ட் மிக்சிங்கில் வந்து மெய்யழகனுக்கு கொடுத்துருக்காங்க. மெய்யழகனில் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த இதில் ரிவ்யூவில் பேசியிருப்போம், அது வந்து லைவ் சவுண்டு, அது வந்து சவுண்ட் மிக்சிங்காக கௌரவிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பாருங்கள், பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் வந்து மகாராஜா, அந்த சஞ்சனா நமிதாஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விஜய் சேதுபதி பொண்ணாக வருவாங்களா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து இது போயிருக்கு. ஓகே, மெய்யழகனும்
மகாராஜா வந்து இது குடுக்கணுமேன்னு உள்ள சொருகி விட்ட மாரி இருந்துச்சு. ஸோ வந்து டோட்டலா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து 10 அவார்ட்ஸ் அடிச்சிருக்கு. அது வந்து பெருமை தான். ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரி உள்ள இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த 10 அவார்ட்ஸ் வந்து அது டிசர்வ் ஆனவங்களுக்கு தான் போய் சேருதா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம மத்தவங்கலாம் குறை சொல்ல இவங்க ஏன் அவார்ட் வாங்குனாங்க அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு அகைன்ஸ்டா எதுவும் பேச கிடையாது. ஆனா, அத விட நல்லதெல்லாம் இருக்கும்போது எதுக்காக அதுக்கு குடுத்தாங்க அப்படின்றது தான். அதான் சொன்னேன்ல அந்த கலா மாஸ்டர் அவங்க வந்து பேட்டிலாம் குடுத்துருந்தாங்க. எதுக்காக வந்து ராயனுக்கு குடுத்தாங்க அப்படின்னு. நீங்க ஃப்ரீயா இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. ஆனா பார்க்கும்போதே கொஞ்சம் என்ன சொல்றது? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது சொன்னா வந்து ஹேட்டர்ன்னு சொல்லிருவாங்க. நம்ம தனுஷ் மேலயும் ஹேட்டர் கிடையாது. அந்த ராயன் மேலயும் ஹேட்டர்லாம் கிடையாது. ஆனா, திருப்பி சொல்றேன் என்னன்னா, பக்கத்துல வந்து இத்தன படங்கள் இருக்கும்போது, எதனால வந்து அந்த பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் வந்து ராயனுக்கு குடுத்தாங்க. பெஸ்ட் ஆக்டர் வந்து தனுஷுக்கு அந்த வருஷத்துல போச்சு அப்படின்றதுனால தான். என்ன சொல்றது? அவார்ட்ஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட்லாம் மதிப்பு இருந்துச்சு. இப்பலாம் வந்து எல்லாம் வந்து சோசியல் மீடியால போட்டு கலாய்க்கிற மாரி ஆயிருச்சு அவார்ட்ஸ்ன்றது. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம டேஸ்ட்லாம் தாண்டி ஆஸ் அ மூவி லவ்வரா நமக்கே தெரியும். எது நல்ல படம், எது நல்லல. இப்ப நீங்க வந்து ரஜினி ஃபேனா இருக்கலாம், விஜய் ஃபேனா இருக்கலாம், அஜித் ஃபேனா இருக்கலாம். இப்ப வந்து ரஜினி ஃபேன் வந்து நீங்க வந்து வேட்டையன குடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப விஜய் ஃபேன்ஸ் வந்து நீங்க வந்து கோட்டுக்கு குடுங்க. இல்ல அஜித் ஃபேன்ஸ் வந்து அவரோட படத்துக்கு குடுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆஸ் அ மூவி லவ்வரா அவங்களுக்கே தெரியும் எந்த படத்துக்கு போக வேண்டியது, எந்த படத்துக்கு போகக்கூடாது. இப்ப நீங்க வந்து ஒரு ரஜினி ஃபேன் கிட்ட கேட்டாலும் சரி, இல்ல விஜய் ஃபேனா இருக்கலாம், இல்ல அஜித் ஃபேனா, சூர்யா, விக்ரம் யார் ஃபேனா வேணா இருக்கலாம். இவங்க கிட்டலாம் போய் கேட்டீங்கன்னா, காமனா ஒரு கருத்து இருக்கும்ல. அதெல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா, அவங்கலாம் இந்த மெய்யழகு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. மெய்யழகன், மகாராஜா, வாழை இது நான் ஏன் இந்த 3, 4 படத்த திருப்பி சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து அந்த வருஷத்தோட டாப் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் எல்லாமே வரும். இத தாண்டி நெறையா படம் இருக்குனால, அந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லலாம் சொன்னேன்ல. அது என்னோட சேனல் ரிவ்யூ கூட இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. இல்லன்னா அந்த படமே டைரக்ட்டா பாருங்க. இந்த மாரி படங்கள் இருக்கு. நான் ஒரு 20, 30 படங்கள் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலயே 2024லயே டாப் லிஸ்ட்ல வர படங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணாம, இத வந்து ரெகக்னைஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து அந்த ஹோப் வந்து இழந்துற மாரி தான் இருக்கு. திருப்பி வந்து இந்த மாரி பண்ணலாம் அப்படின்றது. மெய்யழகனே வந்து ஓடிடி வரும்போது படத்த டியூரேஷன் வந்து ட்ரிம் பண்ணி விட்டாங்க. அதிலேயே வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா, இப்ப வந்து எல்லாம் ரீல்ஸு, ஷார்ட்ஸு ஸ்க்ரோல் பண்ணி வேகமா இந்த டூம் ஸ்க்ரோலிங் போயிட்டு இருக்க காலத்தில வந்து, ஒரு இது நார்மலா போறதே வந்து நமக்கு ஸ்லோ மாரி தான் தெரியும். அப்படி அந்த ஸ்லோவ வந்து படம் வந்து லேக் ஆகுற மாரி இருக்கு, ஸ்லோவா போகுதுன்னு சொல்லிட்டு ஓடிடி வரும்போது மெய்யழகன் வந்து டியூரேஷன கம்மி பண்ணி சில சீன்ஸ்லாம் கட் பண்ணி விட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப வந்து இதாயிடுச்சு. என்னடா இது ஒரு படத்த கூட பார்க்க பொறுமை இல்லையா? எதுக்கு வந்து இது பண்றாங்க அப்படின்னு. இப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு படத்த வந்து முன்னால வச்சு இதுக்கு வந்து தேசிய விருது அப்படின்னு அறிவிக்கும்போது, மத்த படங்கள்லாம் வந்து அதோட இத வந்து இழந்துருது. திருப்பி இந்த மாரி படங்கள் பண்ணணும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதுக்காக வந்து எல்லாத்துக்குமே தேசிய விருது குடுங்க, எல்லா படத்துக்கும் ஒவ்வொன்னு குடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாரி ஒரு படங்கள் வந்து நீங்க முன்னிலை நிறுத்தும்போது, அ மக்களோட மைண்டும் சரி, அத என்ன சொல்றது? ஆஸ் அ கிரியேட்டர், டைரக்டர், ஆக்டர் அவங்களோட மைண்டும் சரி, அது கண்டிப்பா தடுமாறுற நிலையில தான் இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஏஜிஸ்.